அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் மதுசூதனன் கலைச்செல்வன். தினம் ஒரு கதை நிகழ்ச்சியில் இன்று உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். திக்கற்றவர்களுக்கு தெய்வம்தான் துணை என்ற ஒரு சொல்லாடலை நாம் கேட்கிறோம். அப்படி சொல்லும் போதே நம் மனதிற்குள்ளே இறைவன் நமக்காக துணையிருப்பான் என்று உணர்த்தும்படியான மிகவும் ஆழமான சொற்றொடராக இது அமைந்திருக்கிறது. எந்த நிலையிலும் ஐயா உன்னை விட்டால் எனக்கு வேறு யாரு துணை என்று சென்று அவன் முன்பாக வணங்கி வழிபட்டு நிற்பவர்களுக்கு இறைவன் தானே எழுந்தருளி பல்வேறு பிணக்குகளிலிருந்தும் அவர்களை காத்த வரலாற்றை, புராணங்களை பல ஆலயங்களில் சொல்லப்படும் செய்திகள் மூலமாகவும் அடியார்களுடைய வாழ்க்கை அனுபவமாகவும் நாம் பெற முடிகிறது. இறைவனுடைய பெருங்கருணைக்கு இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் தான் சான்றாகவும் நமக்கு அமைந்திருக்க பார்க்கிறோம். அதனால்தான் இந்த கதைகளை எல்லாம் ஆவணப்படுத்தி புராணங்களாகவும் பாடி வைத்து அதை கேட்கும் போதெல்லாம் அன்று அந்த ஒரு அடியவருக்கு இப்படி அருளினானே, எனக்கும் அவனே அருள் தருவான் என்ற ஒரு எண்ணத்தை நமக்குள்ளே ஏற்படுத்தும் விதமாக அது அமைந்து விடுகிறது. இந்த கருப்பொருளோடு தான் மதுரை எம்பதியிலே சொக்கநாத பெருமானும் அன்னை அங்கேயர்கண்ணி அம்பிகையும் ஆற்றிய திருவிளையாடல்களை நாம் அணுகுகிறோம். 64 திருவிளையாடல்களை இறைவன் தன்னுடைய அடியார்கள் பல்வேறு அடியார்களுக்கும் அவர்களுக்கான நிலையில் அருள வேண்டி இவற்றையெல்லாம் செய்து கொடுத்தார் என்றும் பார்க்கிறோம். அப்படி செய்த அந்த திருவிளையாடல்களில் தன்னுடைய மருமகனுக்காக வேண்டி வழக்குரைத்த நிலையில் சொக்கநாத பெருமானே மாமனாக வந்திருந்து அந்த வழக்கறுத்த படலம் என்ற ஒரு புராணமும் சொல்லப்படுகிறது. அந்த கதையின்படி சுந்தரேச பாதசேகர பாண்டியன் என்ற ஒரு பாண்டிய மன்னன், சுந்தரேசர் என்று அழைக்கப்படுவது சொக்கநாத பெருமான் தான், அவருடைய பாதங்களை தன்னுடைய தலையிலே சுமந்திருப்பவனான பாண்டிய மன்னன் என்று புராண பாண்டியராக இவர் அறியப்படுகிறார். அந்த பெயரிலே ஒரு பாண்டிய மன்னன் அரசாட்சி செய்து வந்தபோது மதுரை எம்பதியிலே நடந்த நிகழ்ச்சிதான் இது. அந்த நிகழ்ச்சியின்படி தனபதி என்ற பெயரிலே ஒரு செல்வந்தர், பெருஞ்செல்வம் படைத்தவர், பல்வேறு நிலைகளில் பல முதலீடுகளெல்லாம் செய்து அவர் செய்து வந்த அந்த பணியின் மூலமாக ஈட்டிய பெருஞ்செல்வம் அதையெல்லாம் சேகரித்து வைத்து நல்ல சுகபோகமாக வாழ்ந்து வந்தார். அவருடைய மனைவிக்கு சுசீலை என்று பெயர். தம்பதிகள் இருவரும் அந்யோன்யமாக இருந்தும் அவர்களுக்கு எல்லா செல்வங்களும் கைவரப் பெற்றிருந்தாலும் பிள்ளை பேறு, குழந்தை செல்வம் மட்டும் வாய்க்காமல் இருந்தது. பல காலம் அதற்காக வேண்டி பல புண்ணிய காரியங்களெல்லாம் செய்து இறைவனிடம் வேண்டியும் கேட்டுக்கொண்டும் கூட அவர்களுக்கு ஏனோ குழந்தை பாக்கியம் மட்டும் வழங்காத நிலை. அதனால் என்ன செய்வது என்று அறியாதவர்கள் தவித்தபோது சாத்திரம் வல்லவர்கள் சிலர், அப்பா தனபதி, உன்னோடு உடன் பிறந்தவளான பெண் உன் தங்கை, அவளுக்கு ஒரு பிள்ளை உண்டு, அவனோ தந்தையார் இல்லாமல் வேறு யாரும் கதியில்லாது இருக்கிறான், அந்த பிள்ளையை உன் தங்கையிடமிருந்து பேசி நீ தத்தெடுத்து கொண்டால், நீ அவனுக்கானவற்றையெல்லாம் செய்து அவனை வளர்த்து ஆளாக்கினால் உன் காலத்திற்கு பிறகு உனக்கு செய்ய வேண்டிய கிரியைகளையெல்லாம் அவன் பிள்ளையாகவே இருந்து செய்யலாம், இதற்கு சாத்திரம் அனுமதியும் உண்டு என்று கூற, அதால் சற்று மனம் தெளிந்த தனபதி தன் தங்கையை அழைத்து அவளிடம் இந்த கருத்துக்களையெல்லாம் எடுத்துச் சொல்லி, அம்மா, உன்னையும் உன் மகனையும் நான் கடைசி வரையிலும் நல்ல விதமாக பார்த்து கொள்ளுகிறேன், நான் ஈட்டிய இந்த செல்வமெல்லாம் உன் மகனுக்குத்தான் என்று சாசனம் செய்தும் கொடுத்து விடுகிறேன், அவனை நீ எனக்கு தத்தம் பண்ணி கொடுத்து நான் அவனை பிள்ளையாகவே பாவித்து தத்து பிள்ளையாக கொண்டு அவருக்கானவற்றையெல்லாம் செய்து உன்னையும் நானே பார்த்து கொள்ளுகிறேன், அதற்கு நீ சம்மதம் தெரிவிக்க முடியுமா என்று கேட்டார். சுசீலையிடமும் கலந்து பரிமாறி இந்த முடிவுக்கு அவர் வந்து அதை தன் தங்கையிடமும் தெரிவிக்க, அந்த பெண்ணும் நம்முடைய கணவனோ இறந்துபட்டு போய்விட்டான், கணவனுடைய உறவினர்களும் நமக்கு யாரும் துணையாக இல்லை, நமக்கு வீட்டில் வேறு பெரியவர்களும் துணையில்லாத போது உடன் பிறந்தவனான அண்ணன் தன்னுடைய மருமகனான தன் பிள்ளையை தத்து கொடுத்தும்படியாக கேட்கிறார். இது சாத்திரம் ஒற்றுக்கொண்ட விஷயம்தான், அதன்படி செய்வதற்கு சமூகமும் அங்கீகரித்திருக்கிறது. அதனால் இது நல்ல யோசனையாகத்தானே உள்ளது என்று எண்ணி அதற்கு இசைவும் தெரிவித்தாள். தத்து கொடுப்பதற்கான கிரியைகளெல்லாம் நல்ல முறையில் நடந்து வர தன்னுடைய மருமகனை, தங்கையோடு மகனை தன் பிள்ளையாக இவர் தத்து பெற்று கொண்டார். கொண்ட அந்த பிள்ளைக்கு எல்லா சௌகரியங்களையும் செய்து கொடுத்து விதிப்படி செய்ய வேண்டிய சம்ஸ்காரங்களை எல்லாம் செய்து நல்ல விதத்தில் நல்ல செல்வச் செழிப்போடு அந்த பிள்ளையை வளர்த்து வந்தார். அதோடு உடன் சேர்ந்து தன் தங்கையையும் அவரே பார்த்து கொண்டார். ஆனால் என்னதான் இதெல்லாம் நடந்தாலும் கூட தான் பெற்ற பிள்ளை என்ற எண்ணம் அவர் தங்கைக்கு இருக்கத்தானே செய்யும். ஒரு நாள் தன்னுடைய அண்ணனுக்கு தன் பிள்ளையை கொடுத்து விட்டோம் என்ற நிலையையும் மறந்து சில கடுஞ்சொற்களாலே தன் உடன் பிறந்தவனான தனபதியை ஏசினாள்.
உனக்குத்தான் இத்தனை செல்வச் செழிப்பெல்லாம் இருந்தாலும் பிள்ளை வேறு இல்லையே, என்ன இருந்தாலும் என் மகனை நீ தத்துத்தானே கொண்டிருக்கிறாய் என்று கடுஞ்சொற்களால் ஏசிவிட அதனால் மனம் வருந்தி போனாராம் தனபதி. தான் உடன் பிறந்தவள் தன் சகோதரி தன்னுடைய நிலையை உணர்ந்து கொண்டு தனக்கு உதவுவாள் என்று அவர் கருதி இருக்க, அந்த பெண்ணோ இவரிடம் இத்தனை சுடுசொற்கள் சொல்லி ஏசிவிட இதனால் மனம் நொந்து போனார் தனபதி. அவரும் அவர் மனைவியும் அடைந்த துயரத்திற்கு அளவே இல்லை. சரி, இனியும் இத்தனை சொற்களை கேட்டுக்கொண்டு இப்படி ஒரு வாழ்க்கை வாழ வேண்டுமா? எஞ்சியிருக்கும் காலத்தை அமைதியான வாழ்க்கையாக, தவ வாழ்க்கையாக நாம் மேற்கொண்டு இனி அடுத்த பிறவியிலாவது பிள்ளை பேறு வாய்க்கும் ஒரு பிறவியை நாம் அடைவோம் என்று கருதினார்கள். அதன்படிக்கே அவர்கள் இருவரும் தங்கள் சொத்துக்கள் எல்லாவற்றையும் தத்தெடுத்த பிள்ளைக்கே தத்தம் பண்ணி கொடுத்துவிட்டு சாசனம் செய்து கொடுத்து, அப்பா உனக்கு இந்த சொத்துக்கள் எல்லாம் வந்து சேர்ந்து விட்டன, இனி இதெல்லாம் உன்னுடையது என்று கொடுத்துவிட்டு அவர்கள் இருவரும் காட்டிற்கு சென்று விட்டார்கள். தவ வாழ்க்கை மேற்கொண்டு இறைவன் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய சொச்ச காலத்தையும் நல்ல நிலையிலே தர்மகாரியங்களில் ஈடுபட்டு தவம் செய்து மௌனத்திலிருந்து கழித்து அடுத்த பிறவியிலாவது பிள்ளை வேறு வாய்க்கும்படியாய் நம்மை இறைவன் படைக்கட்டும் என்று எண்ணி அவர்கள் காட்டிற்கு சென்று விட்டார்கள். சிறிது காலம் இந்த பெண், அவருடைய தங்கை, தனபதியின் தங்கை, ஆஹா இனி நம்மை கேட்பதற்கு யாரும் இல்லை, அத்தனை செல்வமும் நம்மிடம் வந்துவிட்டது, நம் பிள்ளையும் நம்மிடமே தங்கிவிட்டான் என்று மகிழ்ச்சியோடு இருந்தாளாம். ஆனால் அபலை பெண் அவருடைய உறவினர்கள் எல்லோரும் அங்கே வந்து, இந்த சின்ன பிள்ளைக்கு இத்தனை சொத்தா, அதையெல்லாம் நீ உன் அண்ணனிடமிருந்து ஏமாற்றி பெற்றுவிட்டாய் என்று அபவாதம் செய்து அவளிடம் இருந்த சொத்துக்களை எல்லாம் பறித்து கொண்டு போய்விட்டார்கள். இப்போது செய்வதறியாத இந்த பெண் வீதியிலே நின்றாள். அண்ணன் இருந்த வரையிலாவது ஒரு துணை இருந்தது. எங்காவது பிரச்சனை என்றால் அவன் தட்டி கேட்பதற்கு உடன் பிறந்தவர் இருந்தார். ஆனால் இன்றைக்கு நம்முடைய அந்த ஆணவத்தாலே அந்த துணையையும் இழந்து இப்படி நிர்கதி ஆகிவிட்டோம். இனி நமக்கும் நம் பிள்ளைக்கும் யார் நமக்கு பாதுகாவல் என்று கருதினாள். பயம் கொண்ட அவள், சரி இதை வழக்காடு மன்றத்திற்கு சென்று தீர்த்து கொள்ளலாம் என்று வழக்காடு மன்றத்தை நாடினாள். அங்கே சென்று தான் தன்னுடைய நிலையெல்லாம் எடுத்துச் சொல்லி, இன்னாருடைய தங்கை என்பதை சொல்லி, அவரிடமிருந்த பெற்ற சொத்துக்களுக்கெல்லாம் அவருடைய மகனாக பாவித்த என் மகன்தான் அதற்கெல்லாம் உரிமையாளன், அவனை நான் தத்துக் கொடுத்தேன், இப்போது என் அண்ணனோ காட்டிற்கு சென்று விட்டார், அப்படி பார்த்தாலும் அவர் சுயநினைவோடு கொடுத்த அந்த சொத்துக்கள் எல்லாம் என் மகனுக்கு வரவேண்டியது என்று வாதாடினாள். உறவினர்களை எல்லாம் அழைத்து இவர்கள் விசாரித்த போது அப்படியெல்லாம் எதுவும் நடந்ததாக தெரியவில்லை. அவரோ காட்டிற்கு சென்று விட்டார். இவள் அவரை தன்னுடைய ஏச்சுக்களாலும் பேச்சினாலும் மனம் நோகச் செய்து அனுப்பிவிட்டாள். அதனால் அவருடைய சொத்துக்களை இவள் அனுபவிக்க முடியாது என்று எதிர்வாதம் வைத்தார்கள். நீதிபதிகளுக்கும் கூட இரண்டு தரப்பையும் இத்தனை விசாரித்தாலும் மூன்றாவதாக உன்னுடைய உடன் பிறந்த அண்ணன் வந்து பேசினால் இது எல்லாம் சுலபமாக தீர்த்து விடலாம் என்று கூற, காட்டிற்கு சென்ற அண்ணனை எங்கிருந்து பெற்று வருவது? தாமோ நிர்கதியாக இப்போது வீதிக்கு வந்து விட்டாகிட். அத்தனை சொத்துக்களையும் அபகரித்து கொண்டார்கள். திக்கற்று நின்றாளாம் அந்த அவலை பெண். திக்கற்றவர்களுக்கு துணையாக சொக்கநாத பெருமான் தானே வரக்கூடியவர். அதனால் ஆலயத்திற்கு ஓடினாள். மதுரை எம்பதியிலே இருப்பவள், அவரையே தன்னுடைய தந்தையும் தாயுமாய் கருதியவள் நேரே அங்கே சென்று எல்லாம் வல்ல பரம்பொருள் சொக்கநாதலிங்கத்தின் முன்பாக விழுந்து மனமாற தன்னுடைய குறைகளை எல்லாம் எடுத்துச் சொல்லி அரற்றினாள். அப்பா, உன்னை நம்பித்தானே நாங்கள் எல்லாம் இந்த பகுதியிலே இருப்பது. மதுரை எம்பதியிலே வாழ்பவர்களுக்கு ஒரு குறை என்றால் நீதானே வர வேண்டும். தவம் செய்ய காட்டிற்கு சென்ற என் அண்ணனையும் அண்ணியையும் நான் எங்கே சென்று அழைத்து வர முடியும்? ஆனால் இவர்களோ அவர்கள் வந்து வழக்காட்டு மன்றத்திலே கருத்து சொன்னால்தான் அதை உன் பக்கத்திலே சாதகமாக கொள்ள முடியும் என்று கூறுகிறார்கள். இப்போது நான் நிர்கதியாக நிற்கிறேன், இறைவா நீயே துணையாக வேண்டும் என்று அழுது விழுந்தாளாம். அப்போது அவள் கனவிலே தோன்றிய சொக்கநாத பெருமான், மூர்ச்சையாகி விழுந்த அந்த பெண்ணின் கனவிலே தோன்றிய சொக்கநாத பெருமான், அம்மா நீ பயப்படாதே, என்னிடம் வந்து முறையிட்டு விட்டாய், இனி இது என்னுடைய பிரச்சனை, இதை நான் தீர்த்து கொள்ளுகிறேன். நாளை வழக்காடு மன்றத்திற்கு சென்று இன்னும் சற்று நேரத்தில் என்னுடைய தமையனார் இங்கே சாட்சி சொல்ல வருவார் என்று கூறியிரு, மீதி ஆக வேண்டியவற்றை நான் பார்த்து கொள்ளுகிறேன் என்றாராம் சொக்கநாதர். இதனால் மூர்ச்சை தெளிந்த அந்த பெண் கனவிலே இறைவன் சொன்ன அந்த வாக்கெல்லாம் தனக்கான வாக்காகவே கொண்டவள் மறுநாள் காலை பொழுதே வழக்காடு மன்றத்திற்கு சென்றாள். அங்கே சென்று மீண்டும் இந்த வழக்கு விசாரணைக்கு வர, ஒரு தரப்பிலே அவருடைய உறவினர்கள் அந்த தனபதியினுடைய சுயநினைவோடெல்லாம் இது கொடுக்கப்படவில்லை, இவள் அபகரித்து பெற்றுக்கொண்டாள் என்று கூறினார்கள். இந்த பெண்ணோ, இல்லை, என்னுடைய அண்ணன் தான் என் மகனை தத்தெடுத்து கொண்டு அவனுக்கு சேர வேண்டியதாக தன் சொத்துக்களை எல்லாம் எழுதி கொடுத்தான் என்று வாதாடினாள்.
அங்கே அமர்ந்திருந்த நீதிபதிகள், அம்மா, இரு தரப்பும் அவரவர்கள் கருத்தை கூறினாலும் இதை விசாரித்து தீர்ப்பு சொல்லுவதற்கு உன் அண்ணனுடைய வாதம் இருக்க வேண்டும் என்று கூற, ஐயா, நீங்கள் கேட்டுக்கொண்டதன்படியே என் அண்ணன் இன்னும் சற்று நேரத்தில் வழக்காடு மன்றத்திற்கு வந்து தன் பக்கத்தில் சாட்சியை சொல்லுவார் என்று இவள் கூறினாள். எதிரிலே இருந்த உறவினர்கள் பயந்தார்கள். அவர்தான் காட்டிற்கு சென்று காலமாகிவிட்டதே, இனி அவர் எப்படி வருவார், இது என்ன புது கதையாக இருக்கிறது என்று அவர்கள் பார்த்து கொண்டிருக்க, அத்தனை பேரும் காண சொக்கநாத பெருமான் தனபதியினுடைய உருவத்திலே நீதிமன்றத்திற்குள் பிரவேசித்து வந்தார். அப்ராகிருதமான அந்த கருணை வடிவமான அந்த எல்லை பொருள், எல்லாவற்றிற்கும் கடந்திருக்கக்கூடிய பொருள், அன்பே வடிவான பெருமான் அந்த தனபதி என்ற ஒரு வியாபாரியினுடைய வடிவத்திலே வந்து நிற்கிறார் அந்த பெண்ணிற்காக வேண்டி. வழக்காடு மன்றத்திலே சாட்சி சொல்ல வேண்டிய இடத்தில் நின்று கொண்டு நீதிபதிகள் முன்பாக எம்பெருமான் வழக்காடி சாட்சி சொல்லி நின்றாராம். இத்தனை கருணை வேறு எந்த தெய்வத்திற்கு வரும்? தான் செய்யாத ஒரு குற்றம், தனக்கும் இதற்கும் எந்த தொடர்பும் இல்லை, தவறு செய்தவளோ அந்த பெண், நீ போய் அங்கே நிற்க வேண்டியது உன் விதி என்று விடாது, அழுதவள் என்ற ஒரு காரணத்திற்காக, திக்கற்று இருந்தாள் என்ற காரணத்திற்காக வழக்காடு மன்றத்தை மிதித்தேறி அதிலே வந்து சாட்சி சொல்ல நின்றானாம் பெருமான். எதிரிலே இருந்த உறவினர்கள் பயந்து போய், இவர் தனபதி கிடையாது, யாரோ ஒருவரை பொய்யாக சாட்சிக்கு அழைத்திருக்கிறாள் இந்த பெண் என்று கூற, எதிரிலே நின்ற எல்லாம் வல்ல பரம்பொருள் தனபதியாக தன்னை கருதி கொண்டு தனபதியினுடைய வாழ்க்கை வரலாற்றையெல்லாம் எடுத்துச் சொல்லி, அவனுக்கு என்னென்ன சொத்துக்கள் உண்டு, எங்கெங்கு வீடுகள் உண்டு, நிலபலன்கள் உண்டு, அதன் மதிப்பு என்ன என்று எல்லாவற்றையும் சரளமாக தானே தன் பொருள்களை பற்றி கூறுவதும் நிலையிலே இருந்து கொண்டு தனபதியாகவே சாட்சி சொன்னார். கேட்ட நீதிமான்கள் எல்லாம், அங்கே இருந்த நீதிபதிகள், ஐயா, இவர் சொல்லுவது அத்தனையும் உண்மையாக இருக்கிறது, எங்களிடம் இருக்கக்கூடிய பத்திரங்களிலும் இவர் தனபதியினுடைய சொத்துக்களாக சொன்னவையெல்லாம் பதியப்பட்டிருக்கிறது, அதனால் உங்கள் தரப்பிலே பொய் இருப்பதாக நாங்கள் உணர்கிறோம் என்றார்களாம் உறவினர்களை பார்த்து. நீங்கள் இந்த பெண்ணுக்கு அவளுடைய அண்ணன் கொடுத்த சொத்துக்களை அபகரித்திருக்கிறீர்கள். வந்திருக்கக்கூடியவர் அவருடைய அண்ணன் தான், தனபதி தான். அவர் தன்னுடைய சித்த சுவாதீனம் குறையில்லாதபடிக்குத்தான் இதையெல்லாம் செய்து கொடுத்திருக்கிறார். அதே நிலையில் நின்று இப்போது தன்னுடைய மருமகனை தான் தத்தெடுத்து கொண்டதும் அவருக்கு சேர வேண்டிய சொத்துக்களை எல்லாம் பற்றிய பட்டியலையும் தெளிவுபடுத்தி விட்டார். இனியும் நீங்கள் உங்களுடைய வாதத்தை இங்கே முன்வைக்கக்கூடாது என்று மிரட்ட, உறவினர்கள் எல்லாம் ஒருவர் பின் ஒருவராக அங்கிருந்து வெளியேறினார்களாம். இருந்து இங்கே இன்னும் வாதம் செய்ய போனால் நீதிபதிகள் நம்மை தண்டித்து விட்டால் என்ன செய்வது, வந்தவரையில் லாபம் என்றவர்கள் வெளியேறினார்கள். நீதிபதிகள் மனமகிழ்ந்து இந்த வழக்கை சொக்கநாத பெருமான் அங்கே தனபதியாக நின்று சொன்ன கருத்துக்களின் அடிப்படையில் தீர்ப்பு வழங்கி அந்த சாசனத்தையும் தனபதியாக நின்ற பெருமானிடமே கொடுத்தார்கள். அதை பெற்றுக்கொண்ட சொக்கநாத பெருமான் தன்னுடைய தங்கையாக நின்ற அந்த பெண்ணிடம் கொடுத்து அவரையும் அவள் மகனையும் ஆசீர்வாதம் செய்து, இனி உங்களுக்கு எந்த குறையும் இல்லை, மதுரை எம்பதியிலே இத்தனை சொத்துக்களோடு அதெல்லாம் உனக்குத்தான் வந்து சேர்ந்ததம்மா என்று ஆசீர்வதித்து அத்தனை பேரும் பார்க்க மறைந்தும் அருளினாராம். எத்தனை எத்தனை திருவிளையாடல்கள் வாசித்தாலும் வழக்காடு மன்றத்திற்கு வந்து ஒரு அபலை பெண்ணிற்காக நான் தான் இவளுடைய அண்ணன் என்று சொல்லி அந்த பிள்ளைக்காக வேண்டி நான் தான் அந்த குழந்தையின் மாமன் என்று கூறி வழக்காடும் அளவிற்கு சென்றவன்தான் சொக்கநாத பெருமான். இப்படி அவர் செய்த அந்த வழக்காட்டிலே அந்த பெண்ணும் அவனுடைய பிள்ளையும் பிழைத்தார்கள் என்று பார்க்கிறோம். இதை இறைவனுடைய கருணையின் வடிவமாக கொள்ளுவதினும், யாரொருவர் தன்னை அடியடைந்தாலும் உன்னையே சரணமாக பற்றுகிறேன், வேறு யாரும் எனக்கு துணையில்லை என்று நின்றவருக்காக எந்த நிலைக்கும் தன் தன்மையை குறைத்து கொண்டு வந்து இப்படி வழக்காடும் அளவிற்கு செல்வான் என்பது இந்த படலத்தின் மூலமாக தெரிய வருகிறது. மதுரை எம்பதியிலே ஆட்டிய இந்த திருவிளையாடல் உலகெங்கிலும் இருக்கக்கூடிய அடியவர்களுக்கு ஒரு பாடம் போலே, எந்த நிலையில் நின்று திக்கற்று நிற்பவர்களுக்கு தானே துணையாக வருவதை சிவபெருமான் இப்படி வழக்காடு மன்றத்திலே மாமனாக வந்து வழக்குரைத்த படலத்தின் மூலமாக தெளிவுபடுத்துகிறார். நாளைய தினம் மீண்டும் ஒரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.